அ வணக்கம். இந்த ஜீவனாம்சம் பத்திய ஒரு வீடியோ இது. ஓகேங்களா? இத நான் பொதுமக்களுக்காகவும் போடுறேன், அட்வொகேட்ஸ்க்காகவும் போடுறேன். எனக்கு பின்னாடி வர்றவங்க அத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப இன்டெப்த்தாலாம் நான் போகல. ஓகேங்களா? ஜஸ்ட் மேலோட்டமா சொல்றேன். அத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க போதுமானது. ஓகேங்களா? அதாவது வந்து என்னன்னா, நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். அ கணவன் வந்து மனைவிக்கு எப்படி பார்த்தாலும் ஜீவனாம்சம் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜட்ஜ் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா வந்து கணவனை வந்து நிக்க வைப்பாரு முன்னாடி. மனைவிய கூப்பிடுவாரு, நிக்க வைப்பாரு. நிக்க வச்சுட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "தம்பி இந்த பொண்ணு உன்னுடைய மனைவி தானே?" அப்படின்னுவாரு. "ஆமாங்க ஐயா" அப்படின்னுவான். அந்த பையன் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து, "தம்பி இந்த பொண்ணு உன் மனைவி தான் நீ ஒத்துக்கிற இல்லையா? இது உன் ஒய்ஃப் தானே?" "ஆமாங்க ஐயா. இது நான் என் ஒய்ஃப் தான்யா. நான் ஒத்துக்கிறேன்யா. நான் தான் தாலி கட்டினேன்யா" அப்படின்னு. "இதுவரைக்கும் விவாகரத்து வாங்கலைங்கய்யா" அப்படின்னுவான். "அதெல்லாம் ஓகே ரைட்டு. இது உன் மனைவி அப்படிங்கிறதுல உனக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்ல இல்லையா?" "ஆமாங்க ஐயா. இது என் மனைவி தான்யா. அத நான் ஒத்துக்கிறேன். இது என் ஒய்ஃப் தான்." "சரி ஓகேப்பா. ரைட் விட்டுரு. முடிஞ்சு போச்சு." ஓகேவா? அ இது ஒண்ணு போதுமானது. அதுக்கப்புறம் உன்னுடைய நீ தாலி கட்டின மனைவிய வந்து நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறது உனக்கு உண்டான உன் தலையின் மேல் விழுந்த பொறுப்பும், கடமையும் அப்படின்றது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க ஐயா." ரைட்டு, ரைட்டு. "உனக்கு வேலை வெட்டி இருக்குதோ இல்லையோ, நீ சாப்பாடு சாப்பிடுற இல்லையோ, அதே மாரி உன் ஒய்ஃப்‌க்கு நீ சாப்பாடு போட்டு தான் ஆகணும். ஜீவனாம்சம் குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு தான் கோர்ட்ல வந்து ஆர்டர் வரும். சரிங்களா? இப்ப இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஜீவனாம்ச ஆர்டர பத்தி சொல்றேன் பாருங்க. அது எந்த கோர்ட்டு அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அது எந்த டேட்ல ஆர்டர் வந்துச்சு அதெல்லாம் வேண்டாம். அது என்ன ஐஏ நம்பரு, என்ன கேஸ் நம்பர் அதெல்லாம் வேண்டாம். பொண்ணு வந்து என்ன கேட்குதுன்னா, என் கணவர் வந்து ரூ. 50,000 சம்பாதிக்கிறாருங்க. எனக்கு வந்து ஜீவனாம்சம் குடுக்க சொல்லுங்க. என்ன அவரு கண்டுக்கவே மாட்றாரு. என் சாப்பாட்டுக்கு காசு தர மாட்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜீவனாம்சத்துக்கு ஒரு பெட்டிஷன் போடுது. அந்த பெட்டிஷன் காப்பிய வந்து அந்த பையன்கிட்ட குடுத்துட்டு, "தம்பி இது பாருப்பா, உன் ஒய்ஃப் வந்து உங்க மேல இந்த மாரி புகார் சொல்றாங்க. இந்த புகாருக்கு என்ன பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்றாங்க." அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "ஐயா வழக்குக்காக நான் ஒரு 50,000 செலவு பண்ணிட்டேன் வக்கீல் ஃபீஸுக்கு. அதையும் சேர்த்து குடுக்க சொல்லுங்கன்னு" சொல்லுது அந்த பெட்டிஷன்ல போடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காப்பிய வாங்கி இவங்க கிட்ட குடுப்பாங்க. இவங்க அந்த காப்பிக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. இதில அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஐயா அது என் ஒய்ஃப் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பையன் கூட தொடர்புல இருக்குதுங்கய்யா. அதுக்கு வந்து Facebookக்கு, அந்த WhatsApp, அந்த Instagramலலாம் பல பசங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்குது. ஃபோட்டோ எடுத்து போடுது. அந்த பொண்ணு வந்து அந்த பையனுடைய தோள்ல முகத்த பதிச்சு ஃபோட்டோ எடுக்குது. 2 பேரும் கன்னத்தோடு கண்ணா வச்சு ஃபோட்டோ எடுக்குறாங்க. நான் இவர் கூட தான் வாழ்றேன். நான் இவர் கூட தான் இருப்பேன்லாம் அந்த பொண்ணு வந்து எழுதுது. அந்த Facebookல, அந்த WhatsAppலலாம். அதையெல்லாம் வந்து ஒரு ஆவணமா வந்து நம்ம கோர்ட்ல தாக்கல் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ, அதுக்கு அப்ப இதில என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஆண் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த பையனோட தொடர்புல இருக்குது. ஓகேங்களா? அந்த பொண்ணும், அந்த பையனும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ரொம்ப கன்னத்தோட கண்ண ஒட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து ஆவணமா தாக்கல் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஆவணமா தாக்கல் பண்ணதுக்கப்புறம், அ அந்த பொண்ணு என்ன சொல்லுது? "திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஹி இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் தட்ஸ் ஆல்." அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதையும் கோர்ட் ஏத்துக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு ஐயா இது போல அந்த Instagramலலாம் வந்து கண்ட மாரி வந்து டான்ஸ் ஆடி வந்து வீடியோ போடுது அது. கரெக்ட்டுங்களா? அதாவது வந்து என்னன்னா, அந்த ரொம்ப ஒரு மாரி ட்ரெஸ்ஸு போடுது. அந்த ட்ரெஸ்ஸு ஆக்வர்டா இருக்குது பார்க்கறதுக்கு எங்களுக்கு. ரொம்ப எப்படி சொல்றது? வ எம்பராசிங்கா இருக்குது. சரிங்களா? அது எனக்கு செட் ஆகல. அந்த ஒய்ஃப் நீங்களே பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு, சிடில வந்து காப்பி பண்ணி குடுக்குறோம் அந்த விஷயத்த. சிடியா நம்ம ஆவணமா தாக்கல் பண்றோம். அந்த அந்த இந்த இந்த வீடியோலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? Instagramல ஒரு மாரி அரகுர ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஃபோட்டோவா தாக்கல் பண்றோம். ஓகேவா? அந்த அந்த ஆவணத்தையும் ஜட்ஜ் வந்து அத பார்த்துட்டு, அத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? மேற்படி வந்து ஐயா சட்டம் என்னங்க சொல்லுது? பெண் வந்து தன்னைத்தான் காத்துக்கொள்ள தற்காத்துக் கொள்ள இயலாத சூழ்நிலையில இருந்தா, அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் குடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஒரு பொண்ணு வந்து தன்னைத்தான் தற்காத்துக் கொள்ற லெவல்ல ஃபினான்ஷியலி இஃப் ஷி இஸ் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னும்போது, அ அந்த பொண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் குடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா, அந்த பொண்ணு டிகிரி படிச்சிருக்குதுங்க. நல்ல ஒரு கம்பெனில வேல பாக்குது, சம்பாதிக்குது. அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில நின்னுகிட்டு, கழுத்துல ஐடி கார்ட மாட்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்குது. இந்த கம்பெனில தான் நான் வேல பாக்குறேன். இதுதான் அந்த ஐடி கார்டுன்னு வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்குது. அதையும் நம்ம ஆவணமா தாக்கல் பண்றோம். அந்த பொண்ணு ஒரு 30,000மோ, 40,000மோ சம்பாதிக்குது. ஆனா, தான் சம்பாதிக்கவே இல்ல, நான் வேலைக்கே போகலன்னு தான் அந்த பொண்ணு பெட்டிஷன் போடுது கோர்ட்ல. சரிங்களா? இப்ப அதையும் ஜட்ஜ் பார்க்குறாரு. அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்டின்னா, "தம்பி இது போல வந்து என்ன சொல்றது? அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட தொடர்புல இருக்குதுன்றதுக்கு உண்டான தொடர்புல இருக்குதுன்றதையும் சொல்றான். அதுக்கு உண்டான ஆவணத்தையும், ப்ரூஃபையும் போட்டுர்றான். சரிங்களா? Instagramலலாம் வந்து கண்ட மாரி ட்ரெஸ்ஸு போட்டு வீடியோ போடுதுங்க அப்டின்றான். அத வந்து நிரூபிக்கிறான். டாக்குமெண்ட் மூலமா. ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறான் அத.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்குன்ற டிகிரி சர்டிஃபிகேட்டையும் எவிடன்ஸா போடுறான். சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, "நீ ரூ. 7,500 குடுத்து தான்ப்பா ஆகணும் அந்த பொண்ணுக்கு." மாசம் மாசம் வந்து இந்த பையனுடைய சேலரி ஸ்லிப்பையும் போடுறான். இவனுடைய லோன் வாங்குன எல்லாத்தையும் போடுறான் அவன். எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன ரூ. 7,500 நீ இப்போ ஒய்ஃப்க்கு நீ குடுத்து தான் ஆகணும். 5ஆம் தேதிக்குள்ள குடுத்து தான் ஆகணும். இந்த கேஸ் என்னைக்கு போட்டாங்களோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரூ. 1,50,000 அந்த பொண்ணுக்கு நீ பெண்டிங் குடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. அத வந்து அந்த பையன் ஒபே பண்றான். மாசம் ரூ. 7,500 குடுக்குறான். ரூ. 1,50,000 குடுக்குறான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா வந்து ஜட்ஜு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வேலை செய்யுதுன்னு நீ சொல்கிற, ஆனால் அதை நீ சரியாக நிரூபிக்கலை. சரியா? அந்த பொண்ணு வேலை செய்யுது, சம்பாதிக்குதுன்னா அந்த பொண்ணுடைய சேலரி ஸ்லிப்பை நீ போடவே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா பணக்காரங்கன்னு நீ சொல்கிற, அதுக்குண்டான ஆதாரத்தை நீ எதுவும் தாக்கல் பண்ணலை. ஓகே, இப்போ நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட கேள்வி, த ரிலேஷன்ஷிப் இது உன் ஒய்ஃப் தானே அப்படின்னும்போது, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்டிஸ் இஸ் நாட் டிஸ்பியூட்டட் அப்படின்னு ஜட்ஜி எழுதுறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இது என்னுடைய மனைவி தான் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். அதில் அவருக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார். இன்னொன்று, த டியூட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் இஸ் டு மெயின்டைன் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் இட் கேன் நெவர் பி டிஸ்பென்ஸ்டு வித் அப்படின்னு எழுதுறாரு. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய பொறுப்பு, கடமை. அதுலேருந்து அவன் வழுவி போக முடியாது. அதனால் அவன் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவன் ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும். வழக்கு செலவுக்காக 25,000 கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. ரூ. 7,500 மாதம் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் பெண்டிங் அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,57,000 வருது. அதை வந்து டிடியாவோ, செக்காவோ, கூகுள் பேவோ, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபராவோ பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. இதை 5ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க சொல்கிறார். இதுதான் மேட்டர். ஸோ இப்போ இதில் என்ன மேட்டர்னா, ஜீவனாம்சம் கேட்டு பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா, எதிர் தரப்பு பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அப்புறம் 2 பேருமே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதில் முடிவில் வந்து அந்த பையன் அந்த பொண்ணு மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாலுமே, அந்த அலிகேஷன்ஸுக்கு உண்டான டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸை வச்சாலுமே, அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு புகார் சொல்லி அதுக்குண்டான ஆவணங்களை வச்சாலுமே கூட ஜட்ஜ் அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து பார்த்து பெரூஸ் பண்ணிவிட்டு அதையெல்லாம் ஆர்டரில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஆர்டர் போடுறாருன்னா, யூ ஆர் டியூட்டி பவுண்டு டு என்ன சொல்கிறது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃபு. ஓகேவா? நீ அந்த பெண் உன்னுடைய மனைவி என்று நீ ஒத்துக்கொண்ட ஒரே காரணத்தால் அது உன் மனைவிக்கு நீ சாப்பாடு போட்டாகணும், உன் மனைவியை பார்த்துக்கிறது உன்னோட கடமை, நீ காசு கொடுத்து தான் ஆகணும்னு ஆர்டர் போடுறாரு. சரிங்களா? இப்போ இதுதான் விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனைவி வந்து கண்டிப்பாக ஜீவனாம்சம் கேட்டால் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் கோர்ட் ஆர்டர் போடுமே தவிர, ஆண்கள் அதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. சரிங்களா? இதுதான் மேட்டர். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. நான் இன்னும் இது ரொம்ப எலாபரேட்டாக பேச முடியாது. ஏன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டேன்னா வேறு மாதிரி போயிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை இவ்வளோ தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெண் வந்து தப்பு செய்யுது அப்படின்னா கூட இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லுது. அதை ஜட்ஜ் அதை ஏற்றுக்கிறார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. உனக்கு உன் ஒய்ஃப் பண்ணுறது பிடிக்கலன்னா நீ விவாகரத்து வாங்கிட்டு போனமே தவிர, ஒய்ஃபுக்கு வந்து தப்பு பண்ணுது, இன்னொரு பையன் கூட தொடர்பில் இருக்குது, அதுக்குண்டான ஆவணத்தையும் நான் கோர்ட்டில் போட்டுட்டேன், கோர்ட்டில் ஜட்ஜு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ஆர்டரில், அப்படி இருந்தும் அவர் வந்து 7,500 கொடுக்க சொல்கிறாரே அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுவும் மனைவி தானே, இன்னும் விவாகரத்து ஆகலை, அந்த பொண்ணு நடத்த சரியில்லை அப்படின்னா அந்த நடத்த சரியில்லைன்றதை நீ நிரூபிச்சுட்டு நீ விவாகரத்து வாங்கிட்டு போனமே தவிர, அந்த பொண்ணுக்கு நீ காசு கொடுத்து தான் ஆகணும், சாப்பாடு போட்டு தான் ஆகணும், அவளுடைய வாழ்க்கை பொருளுதவியை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படி தான் ஜட்ஜ் ஆர்டர் போடுவார். ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ். கரெக்டுங்களா? ஸோ அதான் என்ன சொல்கிறது, யூ ஆர் என்டைட்டில்டு ஃபார் மெயின்டெனன்ஸ். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஓகே, தேங்க்யூ, பை.